வாரீர், நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கொடைகள் பெறுவது தகும் வழியாம், கொடைகள் பெறுவது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம், நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திட வாரீர், நன்றியின் பலியை செலுத்திட வாரீர், நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பொதுக்காலத்தின் இறுதி ஞாயிறாகி இன்று அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழாவை சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கும் மன்னகத்திற்கும் விண்ணகத்திற்கும் நாம் காணுகின்ற யாவற்றுக்கும் காணாமல் இருக்கின்ற அனைத்துக்கும் அரசராக இருக்கின்றார் என்ற ஒரு பெருவிழாவை தாய்த்திரு அவை கொண்டாடுகின்றது. திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி நாளில் இருக்கின்ற நாம் அனைவரும் இயேசு ஒருவரே என்றும் இருப்பவர், முப்பொழுதும் நம்முடன் இருப்பவர், உலகத்தை படைத்து காத்து வருபவர், எதிர்காலத்திலும் நம்மை மீட்க வல்லவர் என்பதை உணர்ந்து அவர் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ தேவையான அருளையும் ஆற்றலையும் இந்த பலியில் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உலகின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மானிட மகனின் ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 13-14 வரை. அந்நாள்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ, தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாகி கொண்டுள்ளார். பல்லவி. பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. முது அரியணை தொடக்கத்திலிருந்து நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொற்றே நிலைத்துள்ளீர். பல்லவி. உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி. இரண்டாம் வாசகம். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 5 முதல் 8 முடிய. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ, அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பார். அவரது ஊடுருவ புத்தியோரும் காண்பார். அவர் பொருட்டு மண்ணுலகின்
குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமென். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இறந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்றப் பெறுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறாரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நமது திருத்தந்தை இருக்கின்ற ரோமை நகரிலே பீட்டர் சதுக்கம், புனித பேதுரு சதுக்கம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த மிகப்பெரிய ஒரு வளாகத்தின் நடுவில் இந்த மொபைல் ஸ்டாண்ட் நிற்க வச்சுருக்கீங்க இல்லையா, அதுபோல் ஒபிலிஸ்க் ஸ்தூபி ஒன்று இருக்கின்றது. நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சுனாக்கா கூகுளில் சர்ச் பண்ணி பண்ணால் தெரியும். பீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிங்கனாக்கா அந்த ஒரு சுற்றும் இருக்கின்ற கட்டிடங்கள், அதன் நடுவே ஒரு ஸ்தூபி இருக்கும், மிகப்பெரிய தூண். இந்த தூணுக்கு மிக நீண்ட நெடிய வரலாறு இருக்கின்றது. ஏறக்குறை 4500 ஆண்டுகள் பழமையான ஒரு தூண். இந்த தூண் எங்கிருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, எகிப்திலிருந்து அந்த எகிப்தை ஆண்ட ஹீலியோபோலிஸ் என்கின்ற ஒரு அரசன் அதை ஸ்தாபித்தான், அதை உருவாக்கினார். அது எதன் நினைவு என்றால், மிகப்பெரிய ஒரு தூண், அது மேலே ஒரு கோல்டன் பால், ஒரு தங்க நிறத்தில் ஒரு பந்து இருந்தது, பூமி பந்து. அது எதை குறிக்கிறது என்றால், இந்த உலகத்துக்கெல்லாம் யார் தான் அரசன்? நான் தான் அரசன் என்பதை நினைவுபடுத்துவதன் ஒரு அடையாளமாக அந்த ஸ்தூபி வைக்கப்பட்டிருந்தது. எகிப்திற்கு பிறகு உலகத்தை அதிகமாக ஆண்ட ஒரு பேரினம், பேரரசு, ரோமை பேரரசு. அந்த அடையாளத்தை எகிப்து அழிந்த பிறகு அதை அப்போது ரோமை அரசை ஆட்சி செய்த அந்த கலிகுலா என்கின்ற அரசன்
அதை எடுத்துகிட்டு வரான், அதை வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்து அந்த நீரோ சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரோ சர்க்கிள் அப்படின்னா, நீரோ என்கின்ற ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் ஒரு மிகப்பெரிய ஒரு எரினா அப்படின்னு சொல்லுவாங்க. எரினானா ஒரு வட்ட வடிவத்திலான ஒரு பெரிய கிரவுண்டு. அதில் வந்து எல்லாருமே படிப்படியாக இருக்கும், எல்லாம் படிக்கட்டு மாதிரி இருக்கும். எல்லாம் வந்து உட்காந்து பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? யாரெல்லாம் கிறிஸ்துவை பற்றி போதிக்கின்றார்களோ, கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றார்களோ, கிறிஸ்துவை நம்புகின்றார்களோ, அவங்க எல்லாம் என்ன பண்ணுற இடம்? அது கொல்லப்படுகின்ற இடம். அந்த நீரோ சர்க்கிள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நீரோ மன்னனின் அந்த வட்டத்தில் தான் பேதுரு ராயபுரம் கொல்லப்பட்டார். ராயபுரம் கொல்லப்பட்டார் அந்த இடத்துல. அதன் பிறகு அந்த பேதுரு தான் அந்த ஸ்தூபிய, அது மேலே இருக்கின்ற அந்த பந்து பார்த்தியா, பூமி பந்து, அதை பார்த்தவர். அதன் பிறகு பேதுருவுக்கு பிறகு அந்த பந்துக்கு பதிலாக இப்போ என்ன வச்சுக்கிறாங்க? சிலுவை வைக்கப்பட்டிருக்கின்றது. 4500 ஆண்டுகள் பழமையான அந்த ஸ்தூபி என்ன சொன்னது? நான் தான் இந்த உலகத்தின் அரசர் என்கின்ற கருத்தியல் மாற்றப்பட்டு இயேசுதான் உண்மையான அரசர். இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா அதில் 3 இருக்கும். முதலாவது 3 வரிகள் மேலே ஒரு வரி கீழே என்ன இருக்குன்னா, இயேசு வெற்றி பெற்றார். இரண்டாவது, கிறிஸ்து ஆளுகின்றார். மூன்றாவது வரி, கிறிஸ்துவே அனைத்துக்கும் அரசர். இயேசு வென்றார், இயேசு ஆள்கிறார், இயேசுவே அனைத்துக்கும் அரசர். கீழே என்ன இருக்கும்? இந்த யூதா கோத்திரத்தின் சிங்கம் வெற்றி பெற்றார். கிங் ஆஃப் ஜூடா கான்கர்ட் அப்படி இருக்கும். யூதா கோத்திரத்தின் சிங்கம் வெற்றி பெற்றார். இந்த வரிகள் தான் இன்று வரை இருக்கின்றது. இது யாரை குறிக்கின்றது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் எப்பொழுதுமே அரசர்களை நாம் பார்க்கின்றோம். அரசர்கள்லாம் போருக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. அரசர்கள் பதிலாக யார் போவாங்க? வீரர்கள் தான் போவாங்க. யாரை காப்பாற்றுறதுக்கு? அரசரை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு அரசர் தான் மக்களை காப்பாற்ற தனது உயிரை கொடுத்தவர். அது யாரு? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எந்த உலகத்திலும் இல்லாத ஒரு புதுமையான அரசர். எல்லா நாடுகளிலும் ராஜ்யங்களிலும் மக்கள் தான் அரசருக்காக உயிரை கொடுப்பார்கள். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக, நமது விடுதலைக்காக தமது உயிரையே கொடுத்திருக்கின்றார். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு, இதுதான் கிறிஸ்துவின் ஆட்சி. அன்புக்குரியவர்களே, நாம் எதற்காக இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் என்பதை ஒரு சிறிய ஒரு வரலாற்று பின்னணி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1925ஆம் ஆண்டு 11ஆம் பத்திநாதர் பயஸ் என்கின்ற ஒரு திருத்தந்தை தான் இதை கொண்டு வந்தார். அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் உலகப்போர் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம். அண்மைதான் 1925. 1925 பிறந்தவங்க யாரா இருக்கிறீங்களா? யாரா இருக்கிறீங்களா? அப்போ இல்லை, யாரும் ஒரு 30-40 பிறந்தவங்க இருப்பாங்க. அப்பொழுது என்ன மாற்றம் ஏற்பட்டது என்றால், நாடுகள் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சது. இது என்னுடைய டெரிட்டரி, என்னுடைய பாகம், என்னுடைய எல்லை, அது உன்னுடைய எல்லை அப்படின்னு எல்லா நாடுகளும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? சண்டை போட ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு நிறைய நாடுகள் தங்கள் நாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆயுதங்களை பெருக்க ஆரம்பித்தார்கள். ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ஆயுதங்கள் எதுக்காக? மக்களை காப்பாற்றுறதுக்கு. மக்களை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு அந்த நாட்டு மக்களை கொல்றது தான் அரசின் வேலையாக இருக்கின்றது. இன்றைக்கும் அதுதான்.
இன்றைக்கு கூட எல்லா நாடுகளும் எதற்காக அதிகமாக செலவு செய்து? இராணுவத்திற்காக, பாதுகாப்புக்காக தான். பாதுகாப்புனா என்ன அர்த்தம்? பார்டரில் நின்றுட்டு யாருன்னா வராங்கன்னா, சந்தேகத்தின் அடிப்படையில் வராங்கன்னா என்ன பண்ணிடணும்? சுட்டு தள்ளணும். அதான் பாதுகாப்பு. இது எல்லை கோடு பிரச்சனை. நமது இந்தியாவுக்கு மிக பரந்த ஒரு எல்லை இருக்கின்றது. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுகிறாங்க? படை வீரர்கள் போய் நின்று கிடக்குறாங்க. நைட்டு பகல் பாராமல் எல்லாம் நின்றுக்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? தங்களது மனைவி, பிள்ளைகள், குடும்பம், சந்தோஷம், கனவு எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே வருவாங்க. இங்கு இருந்து அவங்க தங்கள் இடத்திற்கு போய் சேருகின்ற வரை அவங்க உயிர் அவங்க கிட்டவே இருக்காது. பயந்துட்டு தான் இருப்பாங்க. இதுதான் இன்றைய பாதுகாப்பு என்கின்ற பெயரில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதற்கடுத்தாக இந்த இடத்தில் தீவிரவாத செயல்கள் அதிகமாகி கொண்டிருந்தது 1925க்கு பிறகு. அதன் பிறகு இந்த நவீனத்துவம் அதிகமாக நவீனம், மாடர்னிட்டின்னு சொல்லுவாங்க. நவீன உலகம். நவீன உலகம் என்ன அர்த்தம்? நமது நடை உடைகள், கலாச்சாரங்கள் மாற ஆரம்பிச்சது. அறிவுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரப்பட்டது. எல்லாம் மனித அறிவு வச்சு என்ன பண்ணிடலாம்? எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். மனித அறிவுக்கு மிஞ்சியது ஒண்ணுமே இல்லை. அப்படி என்கின்ற ஒரு கருத்தியல் அதிகமாக தொடங்கியது. உடம்பு சரியில்லையா? நல்ல ஹாஸ்பிட்டல் போயிடலாம். எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? மருந்து இருக்குது, மிஷின் இருக்குது. எல்லாத்துக்குமே என்ன? எல்லாத்தையும் ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அறிவு வளர்ந்துருக்கு இல்லையா? இப்போ பாருங்க, முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு செய்தி சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆள் குதிரையில் போவாங்க. அப்போல்லாம் அதான் முறை, கம்யூனிகேஷன். குதிரையில் போயிட்டு என்ன பண்ணோம்? அந்த ஓலையை கொடுத்துட்டு திரும்பி வரணும். அப்புறம் அவங்க அங்கேருந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அதை கொடுக்கறதுக்கு 10 நாள் 20 நாள் ஆகும். அதன் பிறகு நமது மிஷினரிஸ், இப்போ தான் கம்ப்யூட்டர் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, மொபைல் ஃபோன்லாம் இருக்குது. அப்போலாம் இங்கிருந்து மிஷினரிஸ் ரோமைக்கு சொல்ல வேண்டும் அல்லது அவங்க சொந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் எவ்வளோ நாள் ஆகும்? கப்பல் ஏறினாங்கனாக்கா எவ்வளோ நாள் ஆகும்? 2 வருஷம் ஆகும். அப்போலாம் கப்பல் என்ன பண்ணாங்க? கீழே இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? சுற்றிட்டு இருப்பாங்க. அது போய் அவ்வளோ பெரிய கப்பல் என்ன பண்ணோம்? மக்கள் போய் அந்த அடிமைகள்லாம் சேர்ந்து ஒன்றா அதை சுற்றினே இருப்பாங்க. அதை சுற்றும்போது தான் கப்பல் என்ன ஆகும்? நகரும். அவ்வளோ கம்யூனிகேஷன். இன்றைக்கு யார் எங்கே ஃபாரின்ல இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு ஃபோன் கால், எல்லாமே கிளீனாக தெரிஞ்சிடும். இதுதான் உலகம், இதுதான் உண்மை அப்படி நம்ம நினைக்க தொடங்கினாங்க. அதனால் புனிதம், ஆன்மீகம், நற்செய்தி மதிப்பீடுகள் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? மங்கி போன ஒன்றாக மாறிவிட்டது. புனிதமாக இருப்பா, நல்லவனாக இருப்பான்னா என்னத்த நல்லவனாகிறது, என்னத்த புனிதமாக இருக்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாதா, பாவம்டான்னா என்ன பெரிய பாவம். அப்படி என்கின்ற எண்ணம் எல்லா மக்களுக்கும் என்ன ஆயிடுச்சு? வந்துடுச்சு. இன்றைக்கும் அப்படிதான் இருக்குது. எதுவுமே தவறு இல்லை, எதுவுமே பாவம் இல்லை. குடிக்கிறது பாவம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபாதர் காமெடி பண்றாருன்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? யார் குடிக்காம? இப்ப எல்லாம் குடிக்கிறவங்க தான் மதிப்புக்குரியவர்கள், குடிக்காதவங்களாம் லூசுங்கள. சமுதாயமே அப்படி மாறி இருக்குது. அப்ப ஊரோடு ஒத்து வாழணும்னா என்ன பண்ணிடணும்? நம்மளும் குடிச்சிடணும் அப்படின்ற எண்ணம் வருது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பொய் சொன்னா பழைக்க முடியாதுப்பா. என்னடா பழைக்க தெரியாதுனாங்கிற? பொய் சொன்னாதான் என்ன பண்ண முடியும்? பழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பொய் சொல்றாங்க. நானும் என்ன பண்ணிடணும்? பொய் சொல்லணும் அப்படின்கின்ற எண்ணம் இதுதான் நடக்க ஆரம்பிச்சது. அதற்கு முன்பாக இருந்த காலம் வேற. 18ஆம் நூற்றாண்டு காலத்தில் இதற்கு எதிர்மாறாக இருந்தது. கடவுள், ஆன்மீகம், புனிதம் இதெல்லாம் பாவம், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது என்ற ஒரு மதிப்பீடு, கட்டுக்கோப்பு இருந்தது.
19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இது முற்றிலும் மாறத் தொடங்கியது. அதனால்தான் திருத்தந்தை இதை கவனிக்கின்றார். அதன் பிறகு இருக்கின்ற இன்னொரு பிரச்சனை மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை என்ன அர்த்தம்? எம்மதமும் சம்மதம். எம்மதமும் சம்மதம். கிறிஸ்தவங்களாகிறீங்களா, அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அங்கே மந்திரி இங்கே மந்திரி, எதுவும் பிரச்சனை கிடையாது. எதுவுமே பிரச்சனை கிடையாது. அந்த வழிபாடு இந்த வழிபாடு என்னப்பா, எல்லா சாமியும் ஒன்று தான்ப்பா, போப்பா, எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படி என்கின்ற ஒரு எண்ணம். அந்த மதச்சார்பின்மை என்பது மிகப்பெரிய ஆபத்தாக இருந்தது. நம்ம எல்லாரும் இப்போ நமது மனங்களும் அப்படி தான் இருக்குது. நம்ம கூட இப்போ அப்படி தானே இருக்கிறோம். நம்ம என்ன சொல்லுவீங்க? எல்லா மதமும் சம்மதம். எல்லா மதமும் என்னது? சம்மதம். எம்மதமும் சம்மதம். இப்படி தான் நம்ம மனசில் வச்சுன்னுக்கிறோம். அது எப்படி எம்மதமும் சம்மதம் ஆகும்? அது நமக்கு வசதியாக இருக்குது இப்போ. ஏன்னா இப்போ வேற்று சமயத்தில் யாரோ ஒருத்தங்கிறான்னா அவங்களுக்குள்ள ஈர்ப்பு வந்து காதல் வந்து கல்யாணம் பண்ணிட்டான்னா அதுக்கு வேணும் இல்லை. அதனால் நம்மளுக்கு என்ன பாலிசி வேணும்? எம்மதமும் சம்மதம் பாலிசி நமக்கு வேணும். அது நமக்கு வசதியாக இருந்தாலும் அதை நாம் சொல்லிக்கிறோம். மனிதருக்குள்ள இருக்கின்ற ஈர்ப்பு வேணா இருக்கலாம், ஆனால் சமயங்கள் என்றும் ஒன்று அல்ல. எல்லா சமயங்களும் ஒரு வழிதான். அது சமய சார்பின்மை என்பது உண்மைதான், நல்லது தான். ஆனால் நமது நம்பிக்கையை விட்டு விடக்கூடாது. நம்பிக்கை சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நம்ம என்ன ஆயிடுறோம், அது குறித்த விஷயங்களில் நாம் என்ன ரொம்ப லேசாயிரும். அசட்டைத்தனம். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, போப்பா அப்படின்ற ஒரு எண்ணம். பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி படைத்தது இந்த மனித அறிவு தான் அப்படின்ற எண்ணம். இந்த உலகத்தில் அதிகமான அறிவு படைத்தது யாரு? மனித அறிவு. மனித அறிவுக்கு மிஞ்சது ஒன்றும் இல்லைப்பா, உடுப்பா அப்படி என்கின்ற ஒரு எண்ணம். இந்த சூழலில் தான் திருத்தந்தை அவர்கள், மக்களே நீ என்ன பண்ணாதீங்க, மனித அறிவு தான் உயர்ந்தது, புனிதம்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்று. என்றைக்கும் யார் தான் தலைவர்? இயேசு கிறிஸ்து தான் தலைவர். இயேசு கிறிஸ்து தான் அரசர். இதை நீ என்ன ஆயிடக்கூடாது, மாத்திரக்கூடாது. நீங்க மாத்தினாலும் இயேசு என்றும் மாற மாட்டார். இது பாவம் இல்லை, இது பாவம் அப்படின்னு நீங்க வேணா எதுவுமே பாவம் நீங்க நினைச்சுக்கலாம். ஆனால் கிறிஸ்து அந்த நிலையில் இன்னும் என்ன பண்ணல, மாறவில்லை. இரண்டாவதாக, நாம் நினைத்து பார்க்கின்ற இந்த உலகம் சார்ந்த இன்பங்கள், சிற்றின்பங்கள், அதிகார மோகம், தனி மனித விருப்பு வெறுப்பு, சார்பியல் வாதம், ரிலேட்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாத்திக்கிறது. எந்த இடத்துக்கு போனாலும் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு நம்மளுக்கு வசதியா இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும்பா, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும். அப்ப குடிக்கிறவங்க இருந்தா குடிச்சிடணும், குடிக்காரங்க இருந்தா குடிக்கூடாது. அந்தந்த இடத்துல என்னடா அங்கே போய் குடிக்கூடாதுனாக்கா, ஆமாப்பா நீ சொல்றதுதான்ப்பா கரெக்டு, குடிக்கவே கூடாது பண்ணுவான். அப்போ குடிக்கார கூட்டத்தில் போய் உட்காந்து என்ன சொல்லுவாங்க, கூடுறான்னா கொடுப்பா பரவாயில்லப்பா என்ன கிடக்குது, என்னடா நேத்தாண்டா இப்படி பேசுன, நீக்காண்டா இப்படி குடின்னு கேட்டாக்கா, அட என்ன நேற்று அது ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா, அது போன மாதம், இது இந்த மாதன்ற மாதிரி அந்த சார்பியல் தத்துவம். எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கின்னு வாழ்க்கை மதிப்பீடுகள் ஒன்றுமே கிடையாது. மதிப்பீடுகள் என்று ஒன்றுமே கிடையாது. எனவே இன்றைய காலகட்டத்திலும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. உண்மையில் யார் அரசர்? நமக்கு யார் அரசர்? அல்லது நாம் யாரால் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றோம்? யார் நம்மை ஆண்டுனுங்கிறாங்க? பணம் ஆளுதா, பெயர் ஆளுதா? நம்ம எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கணும்? எதற்காக நாம் வாழ்கின்றோம்? பணத்துக்காக வாழ்றதுதான் பொழப்பு. உலகமே பணம் தான், வாழ்க்கையே பணம் தான். அது இந்த உலகத்தில் வேணா இருக்கலாம், ஆனால் மறு உலகத்தில் பணம் எதுவுமே பணத்தை வச்சு மோட்சத்துக்கு போக முடியாது. பணத்தை வச்சு என்ன பண்ண முடியாது? மோட்சத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? போக முடியாது. எனவே நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள். நாம் கிறிஸ்து அரசர் என்றால் நம்ம யாரு? நம்மளாம் யாரு? அவருடைய பிள்ளைகள். ஒரு ராஜாவுக்கு மகன் இருந்தால் அவர் பேர் என்னது?
ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு மகன் இருந்தால் அந்த மகன் என்ன சொல்லுவாங்க? இளவரசர். மகள் இருந்தா இளவரசி. கிறிஸ்து அரசர் என்றால் நம்மெல்லாம் யாரு? அந்த அந்த எண்ணம் எப்படி நீங்க நினச்சி பார்க்குறீங்களா? ஃபாதர் பார் காமெடி பண்ணுறார் பார், நம்மளாம் அரசர் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதுதான் உண்மை. இது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, 3 நிலைகளில் நாம் அரசர்களாக வாழ அழைக்கப்படும். முதலாவதாக நமக்கு ஒரே ஒரு திசை தான் இருக்கணும். ஒன்லி ஒன் டைரக்ஷன், ஒரே திசை. இரண்டாவது, திரும்பி பார்க்குற வேலையே இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்றால் உலக போக்கில் நாம் வாழக்கூடாது. உலகத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்க கூடாது. மூன்றாவதாக, நமக்கென்று தனி திட்டங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்றால், கிறிஸ்துவின் படி, கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றவர் என்றால் உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? உங்களுக்கென்று திட்டங்கள் இருக்கக்கூடாது. எனவே நாம் எல்லோரும் கிறிஸ்து அரசு என்றால் நாம் எல்லாரும் அவருக்கான படை வீரர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இந்த நிலப்பரப்பில் இல்லை. இன்றைக்கு நற்செய்தி வாசல் மிக தெளிவாக சொல்லிட்டார். எனது ஆட்சி இவ்வுலகை சார்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எது அவருடைய ஆட்சி? எங்கு உண்மை இருக்கின்றதோ, எங்கு உண்மை இருக்கின்றதோ, எங்கு நீதி இருக்கின்றதோ அங்கெல்லாம் அவர் இருக்கின்றார். மதிப்பீடுகள் எங்கு இருக்கின்றதோ அங்கெல்லாம் அவர் இருக்கின்றார். இந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இடம் சார்ந்தது அவருடைய ஆட்சி கிடையாது. அவரது ஆட்சி இடம் சார்ந்தது கிடையாது. அப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம் மனம் சார்ந்தது, இதயம் சார்ந்தது. எங்கெல்லாம் அன்பு உயிர் வாழ்கின்றதோ, எந்த குடும்பங்களில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அன்பு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த இடத்தில் கிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறுகின்றது என்று பொருள். நிலப்பரப்புல கிடையாது கடவுள். ஏனென்றால் கடவுள் இயேசு எல்லா நாடுகளிலும் இருக்கின்றார். கிறிஸ்துவ சமயம் எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. ஆனால் அவர் அந்த எல்லா நாட்டிலையும் நம்ம அவர் தான் ஆட்சி செய்கிறான்னு சொல்ல முடியும், அவருடைய கவர்மெண்ட் தான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் மனங்களில் இருக்கின்றார். அன்பு எங்கு இருக்கின்றதோ, அன்பு எங்கு வாழப்படுகின்றதோ அங்கு யார் இருக்காங்க? இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்கின்றார். எங்கெல்லாம் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யப்படுகின்றதோ அங்கெல்லாம் கிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறுகின்றது. இடம் சொல்ல கிடையாது, மனம். அந்த செயல்பாடுகள் எங்கு இருக்கின்றதோ அங்கெல்லாம் நமது பங்கில் தேவையில் இருப்பவர்களை சந்தித்து கிறிஸ்து பிறப்பு நடக்கின்றது. 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து விட்டுட்டு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு எடுத்துட்டு மீதி ஒரு 3000 ரூபாய் என்ன பண்ணோம்? ஏழைகள் எளியவர்கள் வறியவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அங்கு யார் இருக்காங்க? இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்கின்றார். அதற்கடுத்தாக டைம். கிறிஸ்துவின் ஆட்சி காலத்திற்கு உட்பட்டது. எங்கென்றால் நமது மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 31வது சொற்றொடர்ந்து நம்ம ஆரம்பிப்பாங்க. அப்பொழுது வானதூதர் புடை சூழ மானிட மகன் ஆட்சி உரிமையோடு வருவார். உலகம் தோன்றியது முதல் வாழ்ந்த அனைவருக்கும் அவர்கள் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப என்ன பண்ணுவார்? தீர்ப்பு வழங்குவார். நல்லவர் எவ்வாறு ஒரு ஆயன் வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் தனித்தனியாக பிரித்து நிறுத்துவாரோ அதுபோல நல்லவர்களையும் தீயவர்களையும் கடவுள் தனித்தனியாக பிரித்து நிறுத்துவார். அப்ப என்ன சொல்லுவாரு? நல்லவங்களை பார்த்து என்ன சொல்லுவாரு? நீங்க எல்லாரும் வாங்க, பேறு பெற்றவர்களே, என்றும் உங்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கின்ற என் தந்தையின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளுங்கள், விண்ணகத்திற்கு செல்லுங்கள். ஏன் அப்படின்னு கேட்பாங்க. நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். ஆடையின்றி இருந்தேன், என்னை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை சந்திக்க வந்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்போ அவங்க என்ன கேட்பாங்க? ஆண்டவரே, நீங்கள் எப்போ பசியோடு இருந்தீங்க, நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம். தாகமாக இருந்தீங்க, தண்ணீர் கொடுத்தோம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார்? சின்னஞ்சரி என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் இதை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அந்த பொழுது நேரம், எந்த நேரம்? எப்பொழுது தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்கின்றோமோ அந்த பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறுகின்றது என்று பொருள். எனவே நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்கின்றோமா?
கிறிஸ்துவின் ஆட்சி என்னில் நிறைவேற நான் என்ன செய்கிறேன்? நம்ம டெய்லி சொல்கிறோம் திருப்பலியில், உமது ஆட்சி வருக, விண்ணுலகில் இருக்கும் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக. ஆனால் வீட்டில் யார் ஆட்சி? இறைவனின் ஆட்சி நடக்குதா? நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அப்பா சொல்லுவார். அம்மா என்ன சொல்லுவாங்க? நான் சொல்கிறத கேளுன்னுவாங்க. நீங்கள் 2 பேரும் அமைதியாக இருங்க, நான் சொல்கிறது கேள்வி யார் சொல்லுவாங்க? பையன் சொல்லுவாங்கன்னா பொண்ணு சொல்லுவாங்க. திட்டமிட்டு நமது ஆட்சி நாம் நினைப்பதான் நிறைவேற்றுறோம். திட்டமிட்டு உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, அமைதியாக இருமா, லூஸ், நீ பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு நமது ஆசைகளை, நமது கனவுகளை, நமது திட்டங்களை நிறைவேற்ற தான் முயற்சி செஞ்சுருக்கிறோம். எனவே இனி வரும் காலங்களிலாவது என்றும் கிறிஸ்து ஒருவரே அரசர், அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசர், முப்பொழுதும் அரசர் என்பதை உணர்ந்து அதற்கேற்ற வழியில் நாம் வாழ தேவையான அருளையும் ஆற்றலையும் இந்த பலியில் மன்றாடுவோம். ஆமீன். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதில் நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். திருச்சபையின் நாயரே இறைவா, உமது நிலையான அரசை உலகெங்கும் நிறுவும் ஆர்வத்துடன் பணியாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து நற்செய்தி பணியை திறம்பட ஆற்றிட தேவையான வரங்களை பொழிந்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வில் பின்பற்றி தங்களை வெறும் மக்களை ஆளுகின்ற வர்க்கமாக இல்லாமல் மக்களின் பணி செய்வதற்கே என்ற மனநிலையை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகை படைத்தாலும் இறைவா, உம் திரு அவையில் உள்ள அனைவரும் இயேசு கிறிஸ்துவை தம் இதய அரசராக ஏற்று அவரின் இறையரசி உலகின் எத்திசையிலும் பறைசாற்றவும், உலக மக்கள் அனைவரையும் அவரின் அரசில் இணைத்திட ஒரு மனதினராய் உழைக்க தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஆண்டவர் இயேசுவை அகில உலக அரசராக கொண்டாடும் இந்நாளில் இயேசுவை எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் அரசராக ஏற்று அவரது அரசு இந்த உலகில் பரவ உழைக்கும் அனைவருக்கும் தூய ஆவியார் துணை இருந்து வழிகாட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம்.
தாயும் தந்தையுமாக இறைவா, உம் பிள்ளைகளாக நாங்கள் எங்கள் மன்றாட்டுக்களை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இவைகளை ஏற்று எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். தந்திட்ட பொருள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் பரியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் பரியோர் பலர் இறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனையன்றி வேறில்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். உனக்கென என்னை வழங்கிடும் வேலை உன்னருள் இவர்காய் கேட்கின்றோம். உனக்கென என்னை வழங்கிடும் வேலை உன்னருள் இவர்காய் கேட்கின்றோம். எங்கள் மனம் பொருளாற்றல் அனைத்தையும் இவர்தம் மனக்குயர் நீக்க படைக்கின்றோம். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்கள் இனத்தார் அனைவருக்கும் உம் திருமகனை கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகும் அனைத்துக்கும் அரசராகும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது மதிப்பீடுகளை கடைபிடித்து வாழ்கின்ற அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அரசராக என்றும் வாழ்பவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் துரத்தும் நம்மை காத்து நிலைவாழ பண்ணுவார். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இதன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இதன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். வார்த்தையாக நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன், வார்த்தையாக நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் பொது பார்வை தந்து அந்த பாதை அழைத்த இறைவன், பாரில் எங்கும் பொது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன், காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்பன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்பன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய, அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன், புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன், இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு
அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் காட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையிலே என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமை தாயே, அழகின் தலைமீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. அழகின் முழுமை தாயே, அழகின் தலைமீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மாமரியே, அருள் வழி காட்டிடுவாயே. அழகின் முழுமை தாயே, அழகின் தலைமீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. முழந்தால் படிக்கிறோம். நித்தி ஸ்துதிக்க பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றி செய்யும் புரிவோம்.
அறிவிப்பு: திருப்பலி முடிந்தவுடன் மகா பரிசுத்த திரு இருதயமே, ஸ்நேகமாயிரம் சுவாமி, மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, ரட்சகரே, திருக்குடும்பத்தின் தலைவரான சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அன்னியாக புனித கன்னிமரி அம்மாளே, எங்களுக்காக வேண்டி புதுமைகள் சிகரமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களூர் பாதுகாவலர் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே இயேசுவுக்கே புகழ், புகழ், இயேசுவுக்கே இயேசுவுக்கே நன்றி. நன்றி. மரியே மரியே